ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளியோகரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான புளியோகரை தாங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. நான் கடையிலேருந்து ஐயங்கார் புளியோகரை பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். புளியோகரை பேக்கெட் வச்சு எப்படி செய்யறதுன்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஐயங்கார் புளியோகரை பேக்கெட்டுன்ட்டு இல்லை, எது வேணாலும் போட்டுக்கலாம். எம்டிஆர் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம புளி கரைச்சல் சேர்த்துருந்தால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். புளியோகரை பேக்கெட்டில் உப்பு இருக்கும் ஆல்ரெடி, பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம அந்த புளியோகரை பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அது கட் பண்ணி பிளேட்டில் போட்டு அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி இதையே கேட்பாங்க. நீங்கள் ஒரு தாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி இதையே கேட்பாங்க. நான் வந்துட்டு வெந்தயப்பொடி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புளியோகரைக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கிங்க, இல்லைன்னா பரவாயில்லை. ஆயிடுச்சுங்க. இப்போ புளியோகரை ரெடி. புளியோகரை கொச்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா இன்னும் 2 நாள் கழிச்சும் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளான புளியோகரை தான். சாப்பாடு நான் ஆல்ரெடி ஆற வச்சுருந்தேன். ஃபுல்லாக ஆற வைக்கல, பாதி அளவு ஆறி இருக்குது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு புளியோகரைன்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு வாட்டி, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் மிச்சம் இருந்ததுனால அதை எடுத்து நான் சைடில் வச்சுட்டேன். சட்னி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.